பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதாவது வரக்கூடிய செப்டம்பர் 27ஆம் தேதி ரவுண்டு 1 ரிசல்ட் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் வெளியாக போகுது. செப்டம்பர் 27ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பண்ணுறதுக்காக நிறைய மாணவர்கள் ஆர்வத்தோடு இருக்கீங்க. மாணவர்களே இங்கே பாருங்கள், 19,466 பேர் தான் 1வது ரவுண்டில் கூப்பிட்டுருக்காங்க. இவங்க எல்லாமே கவர்மெண்ட் காலேஜை எடுத்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். 200 கட் ஆஃப்லேருந்து 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ எப்படி ஆசைப்பட்டாலும் இவங்களுக்கு 27 யார் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே சீட்டு கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் கலந்துக்கலை அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் 27/9/2024 அன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் இந்த வெப்சைட்டில் நமக்கு கொடுப்பாங்க. அந்த அப்டேட்டை நம்ம பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இது போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இடம் பெற்றிருக்கா, இடம் பெற்றிருந்ததுன்னா உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் பேர் இதில் இருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் மாணவர்கள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது 27ஆம் தேதி உங்களுக்கு காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் 28ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே உங்களுக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடச்சிருக்குன்னு வரும். அந்த காலேஜ் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய 10th 11th அந்த 12th சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரடியாக கல்லூரியில் போய் அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளே சேரணும் அப்படிங்கிறத இங்கே தகவல். அக்டோபர் 4ஆம் தேதி 5 மணிக்குள்ளே. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மாணவர்கள் எல்லாமே இந்த 2வது ரவுண்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போகணுன்னு இருக்காங்கல்ல. போன வருஷத்தின் அடிப்படையில் நமக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 16,575 சீட் இருந்தது. 16,575 சீட்டு. இந்த வருஷம் அந்த சீட்டு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். போன வருஷம் பிஃபார்மில் 5,259 சீட் இருந்தது. அதே போல் மேல் பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா 308 சீட் இருந்தது. அப்புறம் ஃபீமேல் நர்சிங்க்கு 8,661 சீட் இருந்தது. பிபிடிக்கு பார்த்தீங்கன்னா 1,967 சீட் இருந்தது. அதுக்கப்புறம் பிஓடிக்கு பார்த்தீங்கன்னா 380 சீட் இருந்தது. இதெல்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில். இந்த வருஷம் இது மாறுமா என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 16,575 சீட்டு போன வருஷம் இருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் அந்த 2வது ரவுண்டில் இந்த 200 கட் ஆஃப்லேருந்து 160 கட் ஆஃப் தான் கூப்பிட போகிறாங்க. அந்த 2வது ரவுண்டில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருந்தாலும் அதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் மறந்துருப்பாங்க, அவங்க கூட மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கான டேட்டா இப்போ இந்த பிடிஎஃப் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப்பில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் ஆகிருக்குங்கிறது இதில் போட்டிருக்கு. பாருங்களேன், ஒருத்தவங்களுக்கு 199.50 கட் ஆஃபுக்கு போன வருஷம் பிஃபார்முக்கு ஆர்விஎஸ் பத்மாவதி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. அதாவது இதில் பார்க்குறீங்க கோயம்புத்தூரில். அதே போல் 199 பிஎஸ்சி நர்சிங் மேலு ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங்கு. அதுக்கப்புறம் 198 எம்பிசிக்கு பிஃபார்மில் ஆர்விஎஸ் பத்மாவதி அம்மாள் காலேஜு. இதனுடைய டீட்டெயில் இந்த பிடிஎஃப் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். போன வருஷம் எப்படி கிடச்சிருக்கு, என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். 1,957 பேஜ் இருக்குது. இந்த பேஜை வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதான் நான் மாணவர்கள்ட்ட சொல்கிறது. அதனால் மாணவர்கள் தயவு செய்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கவலைப்பட தேவையில்ல. அதனால் ரவுண்டு 1 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாணவர்கள் எல்லாருமே கவலைப்பட வேணாம். நிறைய சீட்டு இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, படும் அப்படின்னு நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது கேள்விகள் எல்லாரும் கேள்வியை போட்டு குழப்பிக்காதீங்க. 1வது ரவுண்டு முடிஞ்சிருச்சு. 1வது ரவுண்டு 2வது ரவுண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். 1வது ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் வரும். 2வது ரவுண்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் வரும். போன வருஷத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது ரவுண்டில் ஒரு 9,000 பேர் சீட்டு எடுத்தாங்க. இந்த வருஷம் 2வது ரவுண்டில் எத்தனை பேர் எடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2வது ரவுண்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் வரும், கவர்மெண்ட் காலேஜும் வரும். அதுக்கப்புறம் ரவுண்டு 2A அப்படின்னு ஒன்று நடக்கும், ரவுண்டு 2Bன்னு நடக்கும். இந்த 2Aலையும் பிலையும் கவர்மெண்ட் காலேஜ் வராது, மாப்பப் கவுன்சிலிங்கில் வரும். மாப்பப் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட்டு அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் சீட்டு கிடச்சிருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு மாறிக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது தான் ரொம்பவே சிறப்பானது.
எந்த கோர்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் காலேஜில் எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் இருக்குமா? நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக, நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுடலாம். ஸோ மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆசைப்படுங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தயவுசெய்து கோர்ஸுக்கு முக்கியத்துவங்கிறத விட காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு பிரைவேட் காலேஜ்லலாம் லட்சமாக பணம் வாங்குறாங்க. அங்கெல்லாம் கட்டி போய் படித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரைவேட்டில் படித்தா பெரிய பிரைவேட் காலேஜில் படிக்கணும். சும்மா சாதாரண பிரைவேட்டில் படித்தாலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிஎஸ்சி, கேஎம்சிஹெச் இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜில் படிக்கணும். ஸோ பெரிய பெரிய காலேஜோடைய லிஸ்ட்டும் இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் இதை வச்சே கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எவ்வளோ பெரிய பெரிய கட் ஆஃபில் உள்ளவங்களே எந்த காலேஜுக்கு போயிருக்காங்க, இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பெரிய பெரிய கட் ஆஃபில் உள்ளவங்களுக்கு எந்த காலேஜ்லலாம் ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. அப்போ இந்த இந்த கட் ஆஃபில் உள்ளவங்களாம் இங்கே படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ பெரிய கட் ஆஃபில் உள்ள மாணவர்களே போன வருஷம் இந்த காலேஜெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி காலேஜை பற்றி நம்ம வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து எப்படிப்பட்ட காலேஜ், அங்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கா, மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, அது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருதா, ஸோ அது ரெகக்னைஸ்டாக இருக்கா, ஸோ எல்லாமே சூப்பர்னு சொல்கிறாங்களா, ரிவ்யூ எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சேரலாங்கிறது என்னுடைய கருத்து. இது போன வருஷத்தோடைய ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ இந்த 2வது ரவுண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்களா அலாட் ஆகிருக்கு ஒரு காலேஜாக இருக்கும், அப்படியே அவங்க வந்து மாறிக்கலாம். இப்போ இந்த பாருங்களேன், ஒரு இதில் பாருங்களேன், உங்களுக்கு 194.50க்கு போன வாட்டி ஒருத்தவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா கோர்ஸ் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு கேஏபி விஸ்வநாதன் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. அவங்க அந்த கவர்மெண்ட் காலேஜ் வேணான்னு சொல்லிட்டு அவங்க பாருங்களேன், இதில் வந்து அவங்களுக்கு அப்புறம் 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணையில் அவங்களுக்கு வந்து பிபிடி வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் அங்கே பீலமேடில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த பக்கம் வாங்கி வச்சுக்கிட்டே 2வது ரவுண்ட்லேயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. 1வது ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜை கையில் வாங்கி வச்சுக்கிட்டே 2வது ரவுண்டில் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்கங்கிறது தான் உண்மை. ஸோ பார்த்துக்குங்க, இது மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ எதுக்கும் தயாராக இருங்க. ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப தயாராக இருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க.